ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லிக்கு உங்களை வரவேற்கிறாங்க. இன்றைக்கி டே 4க்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 4. இதில் வந்து நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. ஸோ நேற்று வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் யுவர் கோல்ஸ் இன் லைஃப்? மை கோல்ஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் லேர்ன் அண்ட் க்ரோ. ஸோ உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை பார்த்து கேட்குறப்ப, மை கோல்ஸ் இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் லேர்ன் அண்ட் க்ரோ அண்ட் மை கோல் இஸ் டு அச்சீவ் த பிக் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் அ ஃபன் ஃபேக்ட் அபவுட் யூ? உங்களை பற்றின சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், எ ஃபன் ஃபேக்ட் அபவுட் மீ இஸ் தட் ஐ லவ் டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ். இப்போ நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறோம் இல்லையா, இங்கிலீஷ் கற்றுட்ருக்கோம். அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ, உங்களை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதுதான் வாட் இஸ் அ ஃபன் ஃபேக்ட் அபவுட் யூ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கேன் யூ டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி அப்படின்னா, ஐ ஹேவ் அ சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஹூ லவ்ஸ் டு ட்ராவல் டுகெதர். எங்கள் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துக்குலாம் வந்து அவங்களும் வந்து என் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃபேமிலியை பற்றி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி பற்றின என்ன தகவல் இருக்கோ அதை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி ஆன்சர் பண்ணியிருக்கேன். வாங்க அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். வாட் லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக்? ஐ ஸ்பீக் தமிழ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் இங்கிலீஷ். எனக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து தமிழ் தெரியும் அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷும் வந்து பேச கற்றுட்ருக்கேன் அப்படிங்கிறது தாங்க நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னா, நீங்கள் அந்த லாங்குவேஜஸும் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்ல முடியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. வாட் ஆர் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்டால், மை ஃபேவரட் மூவி இஸ் சூரியவம்சம். சரத்குமார் சார் நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த படம் தான் வந்து எனக்கு பிடிக்கும். அப்போ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? வாட் ஆர் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கும்போது, மை ஃபேவரட் மூவி இஸ் சூரியவம்சம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்ச மூவி எதுவாக வேணால் இருக்கலாங்க, அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜில் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெரிய விஷயத்துக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை.